வாங்க வாங்க தேவராஜன் சார் வாங்க. தம்பி இருக்காரா? இருக்காரு, வாங்க வாங்க. டின்னர்ல மீட் பண்றப்ப எல்லா விஷயத்தையும் பேசிடலாம். யா ரைட் பாஸ். டைம் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி பாய். பாஸ், தேவராஜன் சார் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. நான் உங்ககிட்ட அப்படி சொல்லலையே. இல்ல, நீங்க வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தானே வருவீங்க, அதான் முன்கூட்டியே சொன்னேன். அவுட் சார். யூரே அவுட். நானா? உன்னை தவிர வேற யாரும் இங்க இல்ல. சோ அவுட். பாஸ், நீங்க பேசுங்க பாஸ். போறப்போ டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே பாஸ், நான் டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போறேன் பாஸ். சொல்லுங்க தேவராஜன். தம்பி, நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இது பாருங்க, நமக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம பேர் கூட வெளியே வராது தம்பி. வரதராஜன் பாதுகாப்பான இடத்துல தானே இருக்கான். கையில சிக்கன ஆளை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இந்த தடவை எல்லாம் புது ஆட்களா இருக்காங்களேன்னு தான் கேட்குறேன். ஆளுங்கெல்லாம் நமக்கு தான் புதுசு, தொழிலுக்கு புதுசு இல்லை. அதுவும் இல்லாம ஒட்டு கேக்குறியா நீ? ஒட்டு கேக்குறியா நீ? சாரி 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 பாஸ், சரியா கேட்கலன்னு கதவோட ஒட்டி நின்று கேட்டேனா? நாங்க பேசுறது ஒட்டு கேக்குறியா? பாஸ் சாரி பாஸ். பாஸ், என்ன நடக்க போறதுன்னு கேட்க ஒரு ஆதங்கம் பாஸ், அது தப்பா பாஸ்? உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுனால வெளியே போ சொன்னேன். பாஸ், நீங்க ஒரு பாதுகாப்புக்காக தான் என்ன வெளியில நிக்க சொன்னீங்கன்னு நினைச்சேன் பாஸ். கிரி, என்ன டென்ஷன் படுத்தாத, அனாவசியமா டென்ஷன் படுத்தாத. போ வெளியே, போ வெளியே. பாஸ், எனக்கு தெரியாம என்ன ரகசியம் பாஸ்? உங்களோட நிழல் தானே பாஸ்னா? நான் இப்போ என் நிழலை கூட நம்ப தயாரா இல்ல. பாஸ், பாஸ், எதுக்கு பாஸ் இவ்வளவு சந்தேகம்? இந்த சீக்வன்ஸ் முழுக்க என்ன ஒதுக்கிட்டீங்களே பாஸ். என்ன நடக்குதுன்னு தெரியாம என் தலையை வச்சிடும் போல இருக்கு. நீ இப்போ இந்த இடத்த காலி பண்ணல, இப்படி தொடர்ந்து நான் ஸ்டாப் பேசிட்டே இருந்த, சத்தியமா உன் தலை வெடிச்சிடும். எப்படி பாஸ்? ஆல்ரெடி ஷூட் யூ டவுன், ஷூட் யூ டவுன். பாஸ், பாஸ், வேணாம் பாஸ், நான் போயிடுறேன் பாஸ். அவுட், அவுட். ஏய் கிரி, என்ன பாஸ்? கம் ஹியர், கம் ஹியர். வரேன் பாஸ். பாஸ், என்ன சொல்லுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒட்டு கேட்ட, இந்த காது இருக்குல்ல, காது, பாஸ் பாஸ், இதுக்கு எதுவுமே கேட்காது. ஐயோ வேண்டாம் பாஸ், வேண்டாம் பாஸ். இனிமே நான் எதுவுமே ஒட்டு கேட்க மாட்டேன் பாஸ். இனிமே நீங்களா என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஓகே? பெட்டர். அவுட், அவுட். bloody joker. வாங்க தேவராஜ். தேவராஜன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், பிரசிடென்ட் பதவியில நான் உட்கார்ற வரைக்கும் என் டென்ஷன் குறையாது. திரும்ப திரும்ப கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த வரதராஜன் எந்த சூழ்நிலையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது. தம்பி, அவன் வெளியே வரவும் முடியாது, நாம தான் இதை செஞ்சோன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. தைரியமா இருக்கு தம்பி. இந்த தடவையும் அசோசியேஷன்ல நீங்க தான் பிரசிடென்ட். தேங்க்யூ. நீங்க போய் மற்ற வேலையெல்லாம் பாருங்க. ஆனா எல்லா விஷயம் பர்ஃபெக்டா இருக்கணும். வரது பை. அவே பிரசிடென்ட் போஸ்ட்ல இந்த ஆதி தான் வருவான், வேற யாரும் வர முடியாது. ஐ எம் த ஓன்லி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் அசோசியேஷன். எவ்வளோ ஆச்சு? 60 ரூபாய் ஆச்சு சார். ஓகே சார், நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
சரி மீட் பண்ணிடுவோம். எங்க வந்துருங்க. இந்த என்ன சார் ரொம்ப தூரம் வந்திருக்கேன், பார்த்து போட்டு கொடு சார். நான் ஜாஸ்தி தான் கொடுத்துருக்கேன். பார்த்து ஏதாவது செய்யுங்க சார். இந்தாப்பா. தேங்க்ஸ் சந்தோஷமா? சார் தொல்காப்பியன் வாங்க. என்ன தொல்காப்பியன் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன இப்படி கேக்குறீங்க? வீடு இது உள்ளதான் இருக்கு, நடக்கிற தூரம் தான், பக்கத்திலே இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க என்ன இங்க? நான் ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஒரு வேலையா. அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா. வாங்க நம்ம வீட்டு போய் காப்பி சாப்பிட்டு வரலாம். இல்ல சார், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அப்புறம் ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வேலைகள்லாம்? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அபி எப்படி இருக்காங்க? அபி நல்லா தான் இருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்கன்னா ஏன் இப்ப நல்லா இல்லையா? ஆஹா. பாவம் சார், நேரம் சரியில்லை. இல்லைன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தவங்க போய் போய் அந்த எலெக்ஷன்ல நிப்பாங்களா? ஏன் எலெக்ஷன்ல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்லை சார். ஆனா இன்னொருத்தர் ஆதரவுல நிற்கும் போது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது, யாரும் யாரையும் நம்ப கூடாது இல்ல. நான் இப்ப உங்களை நம்பலாம் இல்லையா? சார் என்ன சார், சும்மா விளையாடுக்கு சொன்ன விஷயத்துக்கு வாங்க. சரி 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 சரி. வரதராஜன் சாரு எலெக்ஷன்ல நிக்க சொல்லி வற்புறுத்தினால தான் அபியம்மா ஒத்துக்கிட்டாங்க. நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். வரதராஜன் ரொம்ப நல்ல மனுஷன். இப்ப அவர் அபிக்கு ஆதரவா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்ப அதுதான் உபத்திரமா போச்சு. என்ன சொல்றீங்க சார்? பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்ன அபிய ஆதிக்கு எதிராக நிறுத்தி உங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் பலத்தெல்லாம் காமிச்சாரு. பத்தாததுக்கு ஆதியால அசோசியேஷன் பேரே கெட்டு போச்சுன்னு ரொம்ப ஆவேசமா வேற பேசினாரு. இதெல்லாம் நம்பிதான் அபிமா தேர்தலை நிக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்ப என்னடான்னா திடீர்னு அந்த வரதராஜன் வாபஸ் வாங்கிட்டாரு. அரசியலை விட இது ரொம்ப மோசமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? வரதராஜன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இப்படிதான் எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்கிட்டு அதை இப்ப நல்ல விலைக்கு வித்துட்டாரு. இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் ஆதிக்கே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி SMS அனுப்பிச்சிட்டு அவர் மும்பைக்கு பறந்துட்டார். எனக்கு ஒன்றும் புரியல சார். வரதராஜன் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எதுக்காகவும் விளம்பர ஆள் கிடையாது. தொல்காப்பியன், உங்களுக்கு அனுபவம் பத்தல. நான் என் அனுபவத்துல இப்படி எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். விலை போகாத பண்டம்னு எதுவுமே இல்லை சார். நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடுறீங்க. வரதராஜன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே இருந்தா கூட நாளைக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்கு சார் தலைமறைவாகணும்? அதுவும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் SMS அனுப்பிச்சிட்டு அவர் தலைமறைவாயிட்டாரே, அதை விசாரிக்கத்தான் நான், அபிமா, ராஜாமணி மேடம், விஸ்வநாதன் சாரு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க? எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி மும்பைக்கு போறேங்கிற தகவலை தான் அவங்க ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம். ஆனா மொத்தத்தில் பாதிக்கப்பட்டது அபி அம்மா தான். என்ன தொல்காப்பியன், என்னத்தை யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், இதை பற்றி தான். பக்கத்தில் தான் வீடு, வானாலும் வரமாட்டேங்கிறீங்க. இல்லை சார், ஒரு முக்கியமான வேலை, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக. இதை பாருங்க தொல்காப்பியன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். விதியை யாரும் மாற்றிட முடியாது. வரட்டா? சரி சரி. நீங்க அவசரப்படாதீங்க. நிதானமா யோசிச்சு அது நல்லதா இருக்கட்டும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆனா அது அவர்தானா இல்ல அவர் போன்ல யாராவது சார் சைலன்ஸ் ப்ளீஸ். சைலன்ஸ். நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா பேசுறதுக்கு தான் இங்க கூடி இருக்கோம். இப்படி ஆளாளுக்கு இங்க தனியா பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? எலெக்ஷன் நேரத்துல வரதராஜன் சார் திடீர்னு மும்பைக்கு கிளம்பி போயிட்டுதா நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் SMS மூலமா அந்த ஆதிக்கே ஓட் போடணும்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும். அந்த ஆதிய வரதராஜன் சார்
தான் ஜென்ம விரோதியா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு என்னோட மனசு சொல்லுது. அதனால்தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். அவர் தான் மும்பைக்கு போறதா நீட்ட தகவல் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுல என்ன சதி இருக்க போகுது? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இந்த எலெக்ஷன்ல ஆதி ஜெயிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே அவர் தானே எதிர்த்தாரு. தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொன்ன அபியே அவர் தானே வற்புறுத்தி நிக்க வச்சாரு. அவரே இப்படி திடீர்னு மனசு மாறுவாரா? சொல்லுங்க சார். மாறிட்டாரே, அதுலதான் சந்தேகம். காரணம் இல்லாம ஏன் மாறணும்? சார் காரணம் இல்லைன்னு யார் சார் சொன்னா? ஏதாவது காரணம் இருக்கும் சார். என்ன காரணம் இருக்க முடியும் சார்? உங்க மேல நம்பிக்கை இல்லாம கூட போயிருக்கலாம். என் மேல நம்பிக்கை இல்லாம போயிருக்குமா? வரதராஜன் சார்க்கா நம்பிக்கை இல்லாமலா இந்த எலெக்ஷன்ல என்ன நிக்க சொல்லி வற்புறுத்தினாரு? மேடம், உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக பேசல. எங்களுக்கு வரதராஜன் சார் சொல்றதுதான் வேத வாக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை கண்ணை மூடிட்டு செய்வோம். ஆதிக்கு ஓட்டு போட சொல்லி தான் அவர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் பேச்ச மீறி நாங்க எதுவும் செய்ய முடியாது. அவர் நேரடியா வந்து சொன்னா நீங்க அவரோட பேச்ச மீற வேண்டாம். போன்ல அதுவும் ஒரு மெசேஜ் தானே வந்திருக்கு. ஆள் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. இந்த சமயத்துல நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை சார். ஆமா சார், அபி சொல்றதுல நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதராஜன் சார் வந்து நான் தான் ஆதிக்கு ஓட்டு போட சொல்லி மெசேஜ் அனுப்புனேனே, நீங்க ஏன் அபிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அவருக்கு நான் பதில் சொல்றேன் சார். நீங்க பிரசிடென்ட் பதவியில வந்து உட்கார்ந்துருவீங்க. அவர் வந்து உங்ககிட்ட ஏன் கேட்க போறாரு? அப்ப எல்லாரும் ஆதிக்கு தான் ஓட் போட போறதா தீர்மானிச்சிட்டீங்களா? ஆதிக்கு இல்ல மேடம், வரதராஜன் சார் யார சொல்றாரோ அவங்களுக்கு. என்ன வந்திருக்கு? ஆதிக்கு ஓட்டு போட சொல்லி தானே எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அப்ப அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. வரதராஜன் சார் ஆதி பிரசிடென்டா வரத கடைசி வரைக்கும் விரும்பவே இல்லை. அதை ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? சார் வீண் விவாதம்லாம் வேண்டாம் சார். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் சார் இருக்கு. அதுக்குள்ள வரதராஜன் சார் வந்து மேடத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லட்டும். நாங்க எல்லாருமே ஓட்டு போட்டுறோம். இல்லைனா அவர் செல்லுல இருந்து இப்போ வந்த மாதிரி ஒரு மெசேஜாவது வரட்டும், நாங்க ஒத்துக்கிறோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவர் தான் வர முடியாத சூழ்நிலையில இருக்காரே. அவர் வரும்போது வரட்டுமே. அவர் என்னைக்கு வர்றது? நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு. அப்ப எலெக்ஷனை தள்ளி போட சொல்லி கேட்போம். அது சரி வராது சார். வரதராஜன் சார் எங்களை ஓட்டு போட சொல்லியிருக்காரு. இந்த எலெக்ஷனை பைகாட் பண்ண சொல்லல. ஏன் குரு சார், அவர் சொல்றதுதான் செய்வீங்களா? நியாயம் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? மேடம், அன்னைக்கு வரதராஜன் சார் அபி மேடத்துக்கு ஓட்டு போட சொன்னாரு. அதை நாங்க ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு எஸ்எம்எஸ் பண்ணி ஆதிக்கு ஆதரவா சொல்றாரு. அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? நேர்ல சொல்றதுக்கும் மெசேஜ்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? என்ன சார் முட்டாள்தனம் அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு நாங்கெல்லாம் வந்தோம், அதுக்காக இப்படி இல்லாம பேசிட்டு இருப்பீங்க? அதான் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்றோம்ல. சார் வெயிட் சார், இருங்க. வெறும் எஸ்எம்எஸ் தானே வந்திருக்கு. அதை வச்சுல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. யாராவது அவரோட செல்போனை யூஸ் பண்ணி நமக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க மேடம், அவர் வெறும் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பல. அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நான் மும்பைக்கு போறேன், வர 3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஓட்டை தபால் மூலமா எலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதையெல்லாம் இன்னும் டீடைலா சொல்லணுமா என்ன? வரதராஜன் சார் என்ன சொன்னாரோ அதான் கேட்போம். ஹலோ, அன்னைக்கு அபிக்கு ஆதரவா பேசினார்ல, அபிக்கு தானே ஓட்டு போட சொன்னாரு. இப்போ ஏன் முட்டாள்தனமா பேசுறீங்க? உன்னை நம்பிதான் வந்தோம். என்ன என்றால் இப்படி இப்படிதான் சார் எல்லாம் பேசுறாரு. சொன்னாரு. இப்போ என்னடா முட்டாள் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு? ஹலோ, உங்களை நான் முட்டாள்னு சொல்லல. முட்டாள்தனமா பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். ப்ளீஸ் எல்லாம் ஒண்ணுதானே சார்? என்ன ஒண்ணுதானே சொல்றீங்க? நான் என்ன பேசுறேன்? நான் கூப்பிட்டதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எலெக்ஷன்ல உங்க மனசாட்சிப்படி என்ன தோணுதோ அதுபடியே ஓட்டு போடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் போலாம். அதான் சொல்லிட்டாங்களா? வாங்க. மீட்டிங்கே பேசலாம். சும்மா தேவையில்லாம டென்ஷன் பண்ணீங்க. போய் பேசி முடிச்சிடலாம். என்ன பீது, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
நாம அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது மேடம். அவங்க வரதராஜன் சாருக்கு உண்மையா நடந்துக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்றது அபி? வரதராஜன் ஆதரவாளர் சப்போர்ட் இல்லைன்னா உன்னோட வெற்றி கேள்விக்குறி ஆயிடுமே. ஏற்கனவே நீயும் ஆதியும் ஈக்குவல் பலத்துல இருக்கீங்க. வரதராஜன் ஆட்களோட சப்போர்ட்டை சேர்த்துதான் வெற்றி நிச்சயம்னு நம்ம நினைச்சோம். இப்ப அவங்க இல்லைன்ற பட்சத்துல நோ சார், நாம ஜெயிக்கிறோம். இந்த சூழ்நிலையில எப்படிமா ஜெயிக்க முடியும்? இல்ல சார், வரதராஜன் சார் வந்துட்டா எல்லா சூழ்நிலையும் மாறிடும். அவர் தான் எங்க போனார்னே நமக்கு தெரியலையேம்மா. நாம கண்டுபிடிப்போம் சார். என்ன அபி, மும்பை போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாதே. நாம எங்க போய் தேடுறது? அதுவும் நாளைக்கு எலெக்ஷன் இருக்கும்போது. சார், நம்மளால தேட முடியாது, ஆனா போலீஸால தேட முடியும். நாம வரதராஜன் சாரை காணோம்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன் அபி, இதெல்லாம் சரியா வருமா? வரும், சரியா வரும். இதை தவிர வேற வழி இல்ல. நாம ஏசிபியை மீட் பண்றோம். இந்த விஷயத்தை அவர்கிட்ட டீட்டெயிலா சொல்றோம். அவர் பிரஷர் கொடுப்பாரு. அப்பதான் இந்த வேலை நடக்கும். நாம போய் அவரை பாப்போம். ஆனா ஒண்ணு, இந்த எலெக்ஷன்ல நாம கண்டிப்பா ஜெயிச்சுதான் ஆகணும்.